இன்றைக்கு அதிமுகவில் வேட்பாளர்களாக களம் இறங்க முடிவு செய்திருக்கிறவர்கள் அவங்க கட்சி ஒன்றா சேர்ந்தாதாங்க ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற பார்வையை வைக்கிறாங்க. பாஜகவில் கட்சியில் போட்டியிட விரும்புகிறவர்களும் குறிப்பாக தென் மாவட்டங்களில் போட்டியிட வருகிற பாரதிய ஜனதா கட்சியினரும் சரி ஒன்றுபட்டால் தான் முடியும். ஒரு கணிசமான அளவிற்கு திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலாவுக்கு வாக்குகள் இருக்கிறதுங்கிறது யதார்த்தமான நிலை தானே. எனவே இந்த நிலைப்பாட்டிற்கு வர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இந்த டெல்டா மாவட்டம் தென் மாவட்டங்களுடைய வாக்குகள் ஒட்டுமொத்தமாக அதிமுக வருகிற பொழுதுதான் ஒரு மகத்தான வெற்றியை ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வெற்றியை பெற முடியும். ஓகே, இப்போ ஒரு சில கருத்து கணிப்புகள்லாம் வந்திருக்குல்ல, இப்போ அதிலே தெளிவாக சொல்லியிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய அளவுக்கு வாக்கு சதவீதம் அங்கே இருக்கு. சி ஓட்டரை சொல்றீங்க? ஆமாம். அப்போ இது நான் பல ஆண்டுகளாக கடந்த 2-3 ஆண்டுகளாக சொல்லி வர்ற யதார்த்த நிலை தான் இது. இந்த நிலையை உணர்ந்து தான் கூட்டணியை கட்டமைக்க வேண்டும், வலுவான கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமியும் முயற்சிக்கிறார். நீங்கள் இந்த முயற்சி என்பது ஒட்டுமொத்தமாக திமுக ஆட்சியை அகற்றிவிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டில் அமர்த்துவதற்கு உரிய அந்த வல்லமை வலிமை என்பது இப்போது உருவாக்குகிற கூட்டணிக்கு இல்லை என்பதுதான் என்னுடைய பார்வை. ஓகே, இப்போ மிக மோசமாக விமர்சித்த எதிரடையாக திரு டிடிவி தினகரன் அவர்களை அந்த துணை பொதுச்செயலாளரிலிருந்து நீக்கியது திரு எடப்பாடி பழனிசாமி அன்றைய தினம். அதற்கு பிறகு கடந்த 9-10 ஆண்டுகளாக நேர் எதிரடையான போட்டி, மிக கடுமையான விமர்சனம். அவர் கூட என்டிஏ அணியில் இணையலாம், அண்ணன் தம்பி ஆகலாம் என்கிற பொழுது திரு ஓபிஎஸ் அவர்களை அந்த நிலைப்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு என்ன தயக்கம் அப்படிங்கிறது தான் பொதுவெளி கேள்வியாக இருக்கு.